மழைநீர் வடிகால், சாலை சீரமைப்பு ஆகிய பணிகளில் முறைகேடு செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீதும், பெருங்களத்தூர் அருகே அடுக்குமாடி கட்டுவதற்கு 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக முன்னாள் அமைச்சரும் OPS ஆதரவாளருமான வைத்திலிங்கம் மீதும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்தாலும், பன்னீர்செல்வத்தின் மூத்த மகன் ஜெயபிரதீப் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள கருத்துகள் வைரலாகி வருகிறது. ஒருங்கிணைப்பை தடுப்பதற்காகவே திமுக லஞ்ச ஒழிப்பு காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்திருப்பதாக ஜெயபிரதீப் குற்றம் சாட்டியுள்ளார். அவரது கருத்து குறித்து பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் சதீஷிடம் கேட்டபோது ஜெயபிரதீப்பின் கருத்து உண்மைதான் என்று தெரிவித்தார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் SP வேலுமணியும், OPS தரப்பில் வைத்திலிங்கமும் முயற்சி எடுத்து வந்தார்கள். அதிமுக ஒன்றிணைந்தால் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இவ்வாறு வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறினார். இவங்க 2 பேர் தான் இப்போ அதிமுக ஒன்னா ஆகணும், இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றத நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம். பட் அந்த சைடு வேலுமணி அண்ணன் பிகினிங்கில் இருந்தே அந்த சர்வீஸ் மைண்ட் உள்ள பர்சன். ஸோ இந்த சைட்லேயும் வைத்திலிங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மனசில் பட்டதை பேசுகிறாள். இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, என்ன இந்த ட்ரெஸ் நான் தோத்தீஸ் போடுறேன், என் மேலே நீ வழக்கு போடு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸாக சொன்னதை கவர்மெண்ட் தப்பாக புரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. அவர் மேலே வழக்கு போடுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான MK ஸ்டாலின் ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எதை எப்படியோ, ஆனால் அரசியல் பழிவாங்கல் என்பது இருக்கக்கூடாது என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா. இந்த SP வேலுமணி விவகாரத்தை திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிற போதே எடுத்த விவகாரம் தான் இந்த விவகாரம். இப்போ அது வழக்குக்கு போயிருக்கு. இன்னொன்று, பாரபட்சம் இல்லாமல் செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக OPS அணியில் இருக்கிற திரு வைத்திலிங்கம் மீது கூட ஒரு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.